திமுக கடந்த தேர்தலில் 575 வாக்குறுதிகளை கொடுத்தது. அதில் 12% தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே மக்களின் ஒரே குரலாக எடப்பாடியார் தான் இருக்கிறார் என மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மருத்துவர் சரவணன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை திரும்பினார். அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் அதிமுக தொண்டர்கள் கையில் வேல் வழங்கி ஆள் உயர மாலை அணிவித்து கேக் வெட்டி உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடியாரின் கருணை பார்வையில் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பொன்னான வாய்ப்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் வடக்கு தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் நன்றாக உள்ளது என்றும் எடப்பாடியார் சொன்னது போல 210 தொகுதிக்கு மேல் வென்றெடுப்போம் என்றும் தெரிவித்தார். அவர்கள் வழியில் இயக்கத்தை மிக வலிவோடும் பொறுமையோடும் பொலிவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அன்பு கூர்ந்த கருணை பார்வையால் இன்று வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாநகரில் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். தவிர அத்தனை பேருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட்டணி ஐயா எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மே 4ஆம் தேதிக்கு பிறகு வடக்கு தொகுதி இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க 234 தொகுதியிலையும் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாளை முதலமைச்சர் சொன்னபடி 210 தொகுதிக்கு மேலே வென்றெடுப்போம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குறுதிகள் மக்களிடம் பேசப்படக்கூடிய அளவில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி இந்த தேர்தலோட ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ பொதுவாக மக்கள் வாக்களிக்கும் பொழுது கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. கடந்த ஆட்சியும் இப்போ இந்த நடக்கிற ஆட்சியும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்க போக வழியில் புரட்சி தலைவர் தொடங்கி புரட்சி அம்மா அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய புரட்சி தமிழர் கடந்த 4 ஆண்டுகள் 3 வருடம் அவர் ஆட்சி செய்த பொழுது எவ்வளோ சிறப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் அப்படின்னு மக்கள் இன்றைக்கும் டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கடந்த தேர்தலில் 525 வாக்குறுதிகளை கொடுத்து அதில் ஒரு 12-13% நிறைவேற்ற முடிந்தது. மற்ற எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாக இருக்கிறது. அந்த வகையில் மக்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கி தேதியில் மக்களுடைய ஒரே சாய்ஸ் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும் அப்படின்றத அவங்களுடைய ஒரே குரலாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. அது இந்த தேர்தலில் நிச்சயம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமையும்.